ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பைத்தான் டியூட்டோரியல். இந்த மூவியில் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸோட ப்ராக்டிக்கல் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்றதை நம்ம முன்னாடி தியரி செஷனில் பார்த்துட்டோம். அது வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ட்டு எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா டெரைவ்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிவிட்டு நான் வந்து கோட் ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்பஸில் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் வெஹிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெஹிக்கல்ன்ற கிளாஸ் தான் இப்போ பேஸ் கிளாஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளாஸ் நேமில் வந்து ஷுட் பி ஆல்வேஸ் கேப்ஸ். ஸோ இது போட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பற்றி படிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வந்து இன்ஹெரிட்டன்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். வெஹிக்கிளில் ஆப்வியஸாக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ஜின். ஓகே, எந்த மிஷினாக இருந்தாலுமே நமக்கு எப்படி இருக்கும்னா இன்ஜின் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் மட்டும் நான் போட்டுறேன். ஓகே, ஃப்ரம் பேஸ் கிளாஸ். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா வந்து என்கிட்ட ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு டெரைவ்டு கிளாஸ் தேவைப்படும். டெரைவ்டு கிளாஸ் வந்து எதாக வேணாலும் இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த சென்ஸ் வந்து தட் மஸ்ட் பி ரிலேட் வித் த பேஸ் கிளாஸ். எக்ஸாம்பிள் வெஹிக்கிள்னு இருக்குது. வெஹிக்கிள் இந்த சென்ஸ் நான் வந்து கார் கூட எனக்கு ஒரு வெஹிக்கிள் தான். ஓகே, அப்போ காருக்கு எனக்கு என்ன இருக்குன்னா என்கிட்ட ஒரு இன்ஜின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஓவரைட். நம்ம ஓவரைடு பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓவரைடு ஆனால் பிரேக், சும்மா ஒரு பிரேக் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணால் ஃப்ரம் டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகட்டும். இங்கே ஃப்ரம் தி டெரைவ்டு கிளாஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்கிட்ட ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. நான் இன்னும் இன்ஹெரிட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னவாக இருக்கணும், கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து செல்ஃபாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ இன்ஹெரிட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம இன்னும் இன்ஹெரிட் பண்ணல. என்கிட்ட இருக்குது ரெண்டு கிளாஸ், ஒன்று வெஹிக்கல்ன்ற ஒரு கிளாஸ், இன்னொன்று வந்து கார் கிளாஸ். என்னோட பிளான் படி வெஹிக்கல்ன்றது என்னோட பேஸ் கிளாஸாக இருக்கணும், கார்ன்றது என்னோட டெரைவ்டு கிளாஸாக இருக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிருச்சு. எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிருக்குன்னா 1-on-1. ஓகே, ஸோ வெஹிக்கிள்ன்றது, அதாவது கார்ன்ற கிளாஸ் வந்து வெஹிக்கிள்ன்ற பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்கிட்ட வந்து பேஸ் கிளாஸ் இருக்குது, டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. இப்போ நான் எப்படி வந்து இதை நான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ v ஈக்குவல் டு வெஹிக்கிள். ஓகே, ஸோ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். இப்போ இந்த v டாட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு என்ன வரும்னா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. இதே போல் சின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. சி கார்ன்றதான் சின்ற கிளாஸ். ஓகே, ஸோ கார், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சி டாட் பிரேக் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது என்னென்னா ரெண்டு தனித்தனி கிளாஸ் கிரியேட் பண்ணோம். கார்ன்ற கிளாஸை வந்து வெஹிக்கிள்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு தனியாக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸுக்கு தனியாக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட் அந்தந்த கிளாஸை வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் பைத்தான்னு போயிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் பைத்தான் index.py. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது இங்கே பார்த்தா ஃப்ரம் பேஸ் கிளாஸ் இன்ஜின் ஃப்ரம் த டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை. ஏன் இப்படி வருதுன்னா நம்ம தனித்தனியாக அதோட கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட மெம்பரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். இப்போ டெலிட் பண்ணிடலாம். பேஸ் கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். அதனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கார்ன்ற டெரைவ்டு கிளாஸ் வந்து வெஹிக்கிள்ன்ற பேஸ் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ நான் தியரி செஷனில் சொல்லியிருந்தேன், இன்ஹெரிட் பண்ணால் எனக்கு பேஸ் கிளாஸில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே என்னால் என்ன பண்ண முடியும்னா டெரைவ்டு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாருமே டெரைவ்டு கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ நான் எப்படி வந்து பேஸ் கிளாஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ணலான்னா இப்போ சி டாட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நான் கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் ரன் பண்ணும்போது எனக்கு அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், சி டாட் பிரேக் சிஸ்டம். சின்ற இதோட ஆப்ஜெக்ட் கார். அப்போ காரில் பிரேக் சிஸ்டம் இருக்கா, பிரேக்கில் ஃப்ரம் த டெரைவ்டு கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஃப்ரம் த டெரைவ்டு கிளாஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சி டாட் இன்ஜின் இருக்குது. சி டாட் இன்ஜின் அதே கார் தான், ஆனால் காருன்ற இந்த கிளாஸில் என்கிட்ட கிடையாது இன்ஜின் அப்படின்ற ஒரு மெத்தட். பட் இன் கேஸ் இன்ஹெரிட் ஆகியிருந்ததுன்னா இன்ஹெரிட் ஆகியிருக்கிற இந்த மெத்தடில் இந்த கிளாஸில் நான் போய் பார்க்கணும். பார்த்தா எனக்கு என்ன ஆகும்னா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஃப்ரம் த பேஸ் கிளாஸ் இன்ஜின் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகும். அது எப்படி நான் பேஸ் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், ஏன் பேஸ் கிளாஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா நான் தியரி செஷனில் சொல்லியிருந்தேன், இன்டர்னலாகவே உங்களுக்கு பேஸ் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் நம்ம பேஸ் கிளாஸை டெரைவ் பண்ணி கால் பண்ணியிருந்தாலும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருது. இப்போ
ஸோ ஐ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? டில் தென் தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.